சிறந்தாரே. நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதித்தாரே. ரட்சிப்பிக்கும் வீர சத்தம் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பிக்கும் வீர சத்தம் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூளைக்கல்லார்கள். கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. வாழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களிகொண்டு வாழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. இன்றைக்கி கூட நம்ம செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம். ரொம்ப சாதாரணமாக வருது. உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தேவையான நேரம் நீங்கள் தனியாக இதை பாருங்கள். உங்கள் ஸ்க்ரீனை யாரும் பார்க்க விடாதீர்கள். வருதா பிசாசு? ஏஐ பிசாசு சொல்லும். ஏஐ பிசாசு அது பேர். ரொம்ப அழகான பெண் மாதிரியே பேசுவாங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அது ஒரு மோகினி பிசாசு, உன்னை கொண்டு போயிரு நரகத்துக்கு. செல்ஃபோன் இல்லாத காலத்தில் எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க. சின்ன ஃபோன் கூட இல்லை, இந்த ஃபோனே ரொம்ப சிரமம். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஆஃபீஸில் தான் இந்த ஃபோன் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ரோட்டில் கூட்டிகிட்டு போகும்போது சினிமா போஸ்டர் ஒட்டியிருக்கோம். சும்மா கருப்பு வெள்ளை படம் தான், கலர் படம் இல்லை. இங்கிட்டு திரும்பி என்னென்னு பார்த்தோம்னா எங்கள் அம்மாவும் சரி இங்கிட்டு அடிப்பா, இங்கிட்டு ஒரு அடி விழும். இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் மோகினி பிசாசு அப்படிப்பாங்க. சொல்லுங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாச்சி வளர்த்த காலம், ஆசைப்பட்டு பிள்ளையெல்லாம் கருப்பு வெள்ளை படம், ஊமை படம்லாம் இருந்திருக்கு நம்ம காலத்தில். ஊமை படம், கருப்பு வெள்ளை படம், எல்லாம் பிள்ளையெல்லாம் போகுது. ஆசைப்பட்டு நானும் போகிறேன்னு எங்கள் அம்மா கேட்டால் அடிப்பாங்க. கல்யாணம் பண்ண பிறகு உன் புருஷன் கூட்டிகிட்டு போனால் சினிமாவுக்கு போ, வீட்டில் எல்லாம் போகக்கூடாது. உன் புருஷன் விரும்பி கூட்டிகிட்டு போனால் சினிமா கூட்டிகிட்டு போ, அது வரைக்கும் வீட்டில் போகக்கூடாதுன்னு அடிச்சிருக்கான். விளக்க மாத்தடிலாம் வாங்கியிருக்கு. சொல்லுங்காமே இப்போ எப்படி இருக்குது காலம்? இப்போ அப்படியே அப்சைட் ஆகும். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஆபாச படங்களுக்கெல்லாம் இது விட்டான், திறந்து விட்டான், கோர்ட்டு எல்லாத்தையும் திறந்து விட்டான். என்னமோ தொலைங்க. ரகசியமாக பாருங்கள். உங்கள் ஸ்க்ரீனை யாரும் பார்க்க விடாதீர்கள். டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களை மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக பாருங்கள், செலவில்லாமல் பாருங்கள் அப்படின்னு வருது. இதெல்லாம் சபைக்கு போதிக்கப்படும். அவ்வளோதான். இருட்டில் கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு வரக்குள்ள வேலை இது. நான் அதை சொல்லும் போதே நினச்சேன், எங்கள் அம்மாச்சி சொன்ன காலம் மாதிரி ஏஐயில் வர்ற இது மோகினி பிசாசு அப்படின்னு ஒரு பிசாசு இருக்குது. ஏஐயில் வர்ற மோகினி பிசாசு. மோகினின்னா கெட்ட வார்த்தையில் அழகின்னு அர்த்தம். அவ்வளோதான். நரகத்துக்கு கொண்டு போகிற பேய்கள் இப்போ ஏஐ மூலமாக வேலை செய்யுது. அதை வேணான்னு தள்ள தெரிஞ்சவன் தான் கடைசி வரைக்கும் நினச்சிருப்பான். இது ஒரு மைக்கு கூட. 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 3:12 வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சொல்லுங்க ஆமென்.
ஏன்னு சொன்னால் நீதியில் நடக்கும்போது இப்படி தான் நான் நடப்பேன், பரிசுத்தமாக வாழ்வேன், நீதியோடு வாழ்வேன், நீதியோடையும் பரிசுத்தத்தோடு இந்த இடுக்கமான பாதையில் நான் இப்படி தான் போவேன், சொல்லுங்க ஆமே அப்படின்னு சொல்லும்போது அவர் துன்பப்படுவார். எல்லாரோடையும் சேர்ந்து போனால் சாக்கடையாக கலந்து போனால் பிரச்சனை வராது. எல்லா சாக்கடையோட ஒன்றா கலந்து போனால் ஒரு பிரச்சனை இல்லை. நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். பைபிள் சொல்கிறது யோசேப்புக்கு அதனால தான் வந்துச்சு. போத்திபார் மனைவியோட கூட்டுக்கிழவானியாக ஒத்து போயிருந்தால் அவனுக்கு பிரச்சனையே வராது. கூட்டுக்கிழவானித்தனத்து பண்ணால் அவனுக்கு ஏது பிரச்சனை வராது. அவன் பரிசுத்தமாக வாழணும்னா அவனுக்கு பிரச்சனை வரும். பரிசுத்தவான்கள் முழுவதும் பைபிள் வாசிக்கிறோம். தானியலுக்கு ஏன் பிரச்சனை? ஜெபம் பண்ணதுனால தான் பிரச்சனை. சொல்லுங்காமே, தானியலுக்கு பிரச்சனை ஜெபம் பண்ணதுனால தான். 30 நாளைக்கு அமைதியாக இருப்போம், எல்லாரும் மாதிரி 30 நாளைக்கும் அமைதியாக இருப்போம்னா அவனுக்கு பிரச்சனை வராது. கவனிக்கல, சொல்லுங்க அல்லேலூயா. அது முக்கியமானது. எல்லாரும் மாதிரியும் நம்ம இருப்போம், எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம அப்படியே போவோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பிரச்சனை வராது. எந்த இடத்துல நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மறுபடியும் வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப இது ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாச வாழ்க்கையில என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நமக்கு தொடங்குது இடுக்கமான பாதை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்ற தொடங்குற நாளில் அந்த இடுக்கமான பாதை தொடங்குது. வசனம் சொல்கிறது, அன்றைக்கி நம்ம கவனித்து பார்த்தா நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர்கள் வரும், இதை விட்டணும் அதை விட்டணும், எத்தனை பேர் விட்டுருப்போம் சொல்லுங்காமே. எழுதி வச்சு அந்த கால பாஸ்டர்கள் எப்படி வழி நடத்துவாங்கன்னா, புதுசாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வந்து ஞானஸ்நானம் பெறுவோம். உடனேலாம் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. 2 வருஷம் அப்போ குறைஞ்சது, அப்புறம் 1 வருஷம் வந்து கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு முதல்ல தனி ஜெபத்தில் பழக்குவாங்க. ஜெபத்துக்கு வரணும், பைபிள் படிக்கணும், பிறகு நோட்டில் ஒரு நோட்டு வாங்கி வச்சு எழுதணும். கடவுளுக்கு விரோதமான பாவம் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாருன்னு அப்படி தான் பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவருக்கு விரோதமான பாவம் என்னென்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாரு. உன் வாய் வழியாக பொய் வருதா, தூஷணம் வருதா, அடுத்தவரை துன்பப்படுத்துறது வருதா, திருடு வருதா, தவறான பார்வை வருதா, எல்லாத்தையும் எழுத சொல்கிறேன். எழுதி அதையெல்லாம் ஒன்றுனா அறிக்கை செய்து விடு, ஜெபம் பண்ணு. இப்படி தான் நடத்துவார் அந்த நாள். இப்போ ஒரே ஆட்டம் மட்டும்தான் இப்போ போகுது. அப்போ அப்படி இல்லை. கர்த்தருக்குள்ளே தேறினவர்களாய் உங்களை நிறுத்தும்படி வசனம் சொல்லு. கர்த்தருக்குள் உங்களை தேறினவர்களாய் நிறுத்தும்படி பவுல் சொல்கிறான். ஆண்டவருக்குள் உங்களை ஊன்ற கட்டும்படி, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாகும்படி, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அப்படியே வளர்ந்து கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். அப்போ வாசிக்கிறோம், அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவர்களை தொடங்கும் போதே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இதெல்லாம் விட்டுறோம், இது சரியில்லை. அது பரிசுத்த ஆவியார் நம்மளை உணர்த்துவார். பரிசுத்த ஆவியார் நம்மளை உணர்த்தி நம்மளை சுத்தமாக்குவார். அதுதான் கிளைகளை வெட்டுகிற அனுபவம். அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் கிளைகளை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் சுவிசேஷம் 15 வாசிக்கிறோம், கொஞ்சோண்டு கனி கொடுக்கணும்னா அந்த மரத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா கொஞ்சோண்டு கொடுக்கும், கொடுக்காட்டி போகும். திராட்சை செடியை பற்றி நீங்கள் கவனித்தா, திராட்சை செடி அதை சும்மா விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ தன்னால் முடிஞ்ச கொஞ்சம் கனிகளை கொடுக்கும். ஆனால் அதை வெட்டி சுத்தம் பண்ணி விட்டுட்டு, திராட்சை தோட்டத்தில் அப்படி தான் செய்வாங்க. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா வெறும் கல்காலும் கம்பியும் தான் தெரியும். ஒரு பச்சை இலை இருக்காது, வெறும் குச்சியாக இருக்கும். சுற்றிலும் கல்கால் ஒண்டிருப்பாங்க, மேலே அந்த கம்பி படறதுக்கு கம்பி கட்டியிருப்பாங்க. என்னடா இவ்வளோ பெரிய இடம் மொட்டையாக இருக்கேன்னு நம்ம நினைப்போம். சும்மா குச்சியாக இருக்கும். அது பூரா வெட்டிடுவாங்க. வெட்டி அந்த கொலையெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டுருவாங்க. அது அந்த சீசன் வந்து அதுக்கு தான் கவாத் பண்ணுறது. வெட்டி விட்டோன்னு அப்படியே அது புது கிளைகள் வந்து எல்லாம் ஒரு சீசனில் பார்த்தோம்னா கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா அப்படி கொத்தா தொங்கும். வசனம் சொல்கிறது, அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். சிலருக்கு சுத்தம் பண்ணவே பிடிக்காது. அதனால தான் அவருடைய வாழ்வில் அப்படியே இருப்பாங்க. அவங்களுடைய பொய் அப்படி தொடரும், கபடம் தொடரும், வஞ்சகம் தொடரும். அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படி இருப்பாங்க. மாற விரும்ப மாட்டார்கள். பெரிய ட்ராபேக். ஆண்டவர் வரும்போது மாற விரும்ப மாட்டாங்க. சில பாரம்பரியம்னு சொன்னாங்க, பாரம்பரியமாக இப்படி தான் பாஸ்டர் இருப்போம், பாரம்பரியமாக நாங்கள் இப்படி தான் இருந்துகிட்டே இருப்போம். அந்த பாரம்பரியமாக நாங்கள் அப்படியே இருப்பாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. பாரம்பரியமாக நம்ம மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கோம். லில்லி சிஸ்டர் சொல்லுங்கள், பாரம்பரியமாக கோமணம் கட்டிட்டா வயலில் விழுதுட்டு இருக்கிறோம், பேண்ட்டுக்கு மாறிட்டோம்ல, கோட்டு தேவைப்பட்ட நேரம் கல்யாணத்துக்கு கோட்டெல்லாம் போடுறோம்ல. பாரம்பரியமாக நாங்கள் மாட்டு வண்டியிலே போயிட்டு இருப்போம். மண்ணெண்ணெய் விளக்கு தான், மண்ணெண்ணையே அப்புறம் தான் கண்டுபிடிச்சான். ஏதாவது இந்த ஆற்றின எண்ணெயை ஊற்றி நாங்கள் திரி ஏற்றி சாணி மொழுகின வீட்டிலே இருப்போம்னா இரு. பாரம்பரியமாக நாங்கள் அப்படி இருப்போம். ஒன்றுமே பண்ண முடியாது. படிக்காமல் கொள்ளாமல் கிராமத்தில் அப்படியே சாணி மொழுகின இடத்துல ஏதாவது ஒரு இடிச்ச எண்ணெயை ஊற்றி ஒரு திரி ஏற்றிக்கிட்டு அங்கே குளத்தில் மீன் பிடிச்சி சாப்பிட்டு அப்படி போய் சேரு. சொல்லுங்கள் இல்லையா? சில ஆட்கள் அது ஒரு சாசு. பாரம்பரியமாக நாங்கள் இப்படி இருந்துட்டு இப்படி போகிறோம். போ. கர்த்தர் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் வெட்டி சுத்தம் பண்ணுகிறார். எதை சுத்தம் பண்ணுகிறார்? தேவனுக்கு விரோதமான, அதைத்தான் சொல்கிறார், மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனிகள்னு சொல்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனிகள் கலாத்தியருடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம். இது ரெண்டையும் வெட்டி அவர் சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய வேலை சுத்தம் பண்ணுகிற வேலை. சொல்லுங்காமே, நம்ம டெய்லி கூட்டி சுத்தம் பண்ணுறோமே, சரீரத்தை சுத்தம் பண்ணுங்க. எழுந்திரிக்கிறோம், கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம், லேசாக தூங்கி எழுந்திரிச்சோன்னா பேஸ்ட் எடுக்கிறோம்ல. 2 நேரம் வளர்க்குறோம், சிலர் 3 நேரம் வளர்க்குறோம். லேசாக தூங்கி எழுந்திரிச்சோன்னா பேஸ்ட் எடுத்து பல் வலிக்கும். குளிச்சுட்டு தான் வர்றோம், சோப்பு வாங்குகிறோம், சோப்பு செலவு வருது. சொல்லுங்க ஆமே. சுத்தம் பண்ணுகிறோம்ல, வீட்டை சுத்தம் பண்ணுகிறோம், பாத்திரத்தை சுத்தம் பண்ணுகிறோம், துணியை சுத்தம் பண்ணுகிறோம், வீட்டை ஊரை சுற்றிட்டு வந்தால் வண்டி அழுக்காக ஏதோ துடைக்கிறோம். சுத்தம் பண்ணிக்கொண்டே தான் நாம் இருக்கிறோம். ஒரு வீடோ ஒரு மனுஷனோ சுத்தம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவன் தள்ளப்பட்டுருவான். தன்னை அவன் சுத்தம் பண்ணல, வீடையும் சுத்தம் பண்ணலை, தன்னையும் சுத்தம் பண்ணலைன்னா அவன் என்ன செய்வான்? மனுஷனை விட்டு தள்ளப்பட்டுருவான். அவ்வளோதான். பைத்தியக்காரன், அழுக்கு பிடிச்சவன், மனுஷனோட சேர்ந்து வாழ லாயக்கற்றவன், தள்ளப்பட்டுருவான். ஆண்டவர்
மனுஷனை சொல்லுங்க ஆமே சுத்தப்படுத்துகிறார். எதுல இருந்தனா? பாவத்திலிருந்தும் பாவ கிரியைகளில் இருந்தோம். சிலருக்கு சுத்தம் பண்ண சுத்தமாக இருக்க விரும்ப மாட்டாங்க. சுத்தம்னா ஆவிக்குரிய தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற ஆத்தும பரிசுத்தத்தை விரும்பாதவர்கள் தள்ளப்பட்டு கிருபை இழந்து போவார்கள். அதனால தான் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவும் அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடாத கொடியை அறுத்து வீசுகிறார். சொல்லுங்க ஆமென். அது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வருது. ஏன் சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எந்த கிருபைகள் நன்மைகள் வரவே வராது. அவங்க தங்களை ஆராய்ந்து பார்க்கணும். எந்த கிருபை வராது, ஆசீர்வாதம் வராது, பிள்ளைகளுக்கு வராது, குடும்பத்துக்கு வராது, அப்படியே பூட்டி லாக் பண்ணவே இருக்கு. எந்த இதுவும் வராது, ஆவிக்குரியதும் வராது, பூமிக்குரியதும் வராது. ரெண்டமாக வந்து அலைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அவர்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, கனி கொடாது இருக்கிற கொடி, அது கொடி தான், அது திராட்சை செடியினுடைய கொடி, ஆனால் கனி கொடாது, கனி கொடுக்காது. சொல்லுங்காமே அதை இயேசு வெட்டி, பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் வெட்டி தூக்கி வீசுகிறார், அறுத்து வீசுகிறார். கொஞ்சம் தான் கனி கொடுக்குது, தன்னால் முடிஞ்ச கனியை கொடுக்குது. அது சொல்லுங்காமே தன்னால் முடிஞ்ச கனியை கொடுக்குது. வியாதியஸ்தர் கூட பாருங்கள், விசுவாசிகள் அவங்க ஜெபம் பண்ணுறவங்க இருப்பாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க, ஆனாலும் பிறருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. படுத்த படுக்கையில் அப்படி பார்த்துருக்கேன். படுத்த படுக்கையில் அது மாதிரி நிறைய பரிசுத்தவான்களா பெண்கள் படுத்த படுக்கிறவங்களுக்காக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, பிறருக்காக ஜெபம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாதவங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறவங்களும் எனக்கு தெரியும், ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ கனி கொடுக்குது கொஞ்சம். சொல்லுங்க ஆமே. கனி கொடுக்குற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்க ஆமே. தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்களுங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம தேவ பக்தியாய் நடக்கணும், ஆண்டவரே பூமியில் ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிற மனிதர்கள் சொல்லுங்க ஆமே பிறரால சூழ்நிலைகளினால துன்பப்படுவார். அதுதான் வேதம் சொல்லுது. யோவான் சுவிசேஷத்தில் வாசிட்டு வருவோம், வாசிங்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 15 நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும், அது அதிகமான கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமே. அந்த வார்த்தை எவ்வளவு பாக்கியம். சொல்லுங்க ஆமே. சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்க ஆமே. சுத்தம் பண்ண நம்ம இடம் கொடுக்கணும். சுத்தம் பண்ண இடம் கொடுக்கணும். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கூட யோவான் இடத்துல ஏசு சொல்கிறார், இப்போ நீ இடம் கொடு. ஆங்கிலத்தில் அலோமி அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் என்கிட்ட வரலாமா ஆண்டவரே? நாளில் உங்கள்கிட்ட ஒரு நான் மனுஷன், நான் சகரியா எலிசபெத்துக்கு பிறந்த மனுஷன், ஒரு குழந்தை, நான் ஒரு பேப்டிஸ்ட் சொல்கிறேன், நான் மனுஷன், நாளில் உங்கள்கிட்ட வரலாம், இப்பொழுது இடம் கொடு. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. பிதா நியமித்த நீதி ஞானசானம், பிதா ஏற்படுத்தினது, பிதா ஏற்படுத்தினது. நான் இப்போ மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிருக்கேன், நீ இப்பொழுது இடம் கொடு. அவர் பாவமே செய்யலை, பாவம் இல்லாத பரிசுத்தர், ஆனால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறார். சொல்லுங்காமே. வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல தம்மேல் ரூபம் கொண்டு இறங்கி வருகிறதை கண்டார். இதுதான் யோவானுக்கே சொல்லப்பட்ட அடையாளம். யோவானுக்கு சொல்லி விடப்பட்ட அடையாளம் என்ன? யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு தங்குகிறதை நீ காண்பாயோ அவர் தான் கிறிஸ்து. யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னது தான். இப்போ இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறாரு, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது, பிதாவிடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். சொல்லுவாமே. இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. அப்போ கர்த்தருடைய பரிசுத்தம் இப்பொழுது இடம் கொடு. இது ஏன் முக்கியம்னா சுத்தமாக்க இடம் கொடு. சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை சுத்தப்படுத்த இடம் கொடு. ஆவி ஆத்தும சரீரம் கரையில்லாதா. சில அப்படி பர்சனல் எத்தனை வச்சுக்கோங்க, பர்சனல் பாரம்பரியம் அல்லது நாங்கள் பூர்வீகம் தலைமுறை நாங்கள் இப்படி தான் இருப்போம், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஆண்டவர்கிட்ட வரும்போது எது பரிசுத்தம்னு சொல்கிறார் வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வெட்டி சுத்தம் பண்ணால் அதிக கனிகள் உண்டாகும். வெட்டவும் விட மாட்டேன், சுத்தம் பண்ண விட மாட்டேன் தான் இன்றைக்கி பாரம்பரிய சபைகள் தான் அப்படி தான் நடக்குது. ரட்சிக்கப்படாத மக்கள், எங்களுடைய சொந்தக்காரன் நிறைய மக்களை பார்க்குறோம். சாராயம் குடிப்பேன், பேடி சென்று குடிப்பேன், விபச்சாரம் பண்ணுவேன், விக்கிரக ஆராதனை பண்ணுவேன், லஞ்சம் வாங்குவேன், ஒரு பாவம் குறைவு இருக்காது, ஒரு பாவத்துக்கும் குறைச்சல் இல்லை. கரெக்டாக கோயிலுக்கு வர வேண்டியது, அப்போ கூட உள்ள வர மாட்டேன், வெளியே இருந்து சிகரெட் ஊற்றிட்டு ஃபாதர் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, ஓட்டு எங்கே போட்டோம், ஓட்டு பிரச்சனை, சீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, அப்புறம் வெளியே பேசிட்டு அப்படி போய் இன்றைக்கி நடக்குது. எந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினதில்லை. சும்மா வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு ஏதோ மெம்பர்ஷிப்பு, ஒரு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா ஐயர் வரணும், பாஸ்டர் கல்யாணத்துக்கு ஒரு மெம்பர் வரப்போ எத்தனை மக்கள் சொல்லுங்காமே. அவர்கள் சுத்தப்படுத்த விரும்ப மாட்டார். கர்த்தருடைய வார்த்தையை வெட்டுகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை தான் வெட்டும். கர்த்தருடைய வார்த்தையை வெட்டி அந்த கொடியை வெட்டி கவாத் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களாகவே தான் சொல்லுங்காமே அந்த கொடி அறுத்து வீசப்படுகிறது. கொடியானது அறுத்து வீசப்படுகிறது. அதிக கனிகளை கொடுக்கணும்னா அவர் வெட்டி சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்காமே. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதிக கனிகளை கொடுக்கணும்னா வெட்டி சுத்தம் பண்ணுகிறார். இந்த ஆடு மயிர் கத்திரிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், குளிர் பிரதேசத்தில் அந்த ஆடுகளை குளிர்காலத்தில் நல்லா அந்த குளிரை தாங்கிறதுக்கு பெரிய ஆடு கம்பளியாக அந்த முடி வளரும் பெருசாக. கோடை காலம் வரும்போது சரி அதை போய் மயிர் கத்திரிப்பாங்க கம்பளி ஆக்குறது. நீங்கள் கோடை காலத்தில் விட்டுட்டீங்கன்னா அது தாங்க முடியாத வெப்பத்தில் செத்துரும். அப்போ மயிர் கத்திரிக்கும். ஒரு ப்ராசஸ் நடக்குது. சுத்தம் பண்ணுதல் அப்படிங்கிறது சொல்லுங்காமே ரொம்ப முக்கியமானது. அதனால தான் தாவீது சொல்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என் இருதயத்தை சோதித்து அறிந்து கொள்ளும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ரொம்ப முக்கியம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாசங்களாக தான் கற்றுக் கொடுத்தாங்க. சொல்லுங்காமே. எங்களுக்கு ரட்சிக்கப்படும் போதெல்லாம், ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்கள் வரும்போது பாடுறது எப்படி, பிரசங்கம் பண்ணுறது எப்படி, இங்கிலீஷ் படிக்கிறது, மியூசிக் பண்ணுறது, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. கொள்ளுன்னு முதல்ல எங்களுக்கு கீழ்ப்படிதல் உண்மை, கீழ்ப்படிதல் உண்மை. கொள்ளுன்னு கொள்வார். ஊழியத்தை விட்டு ஓடி போகத்தான் நான் எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஊழியத்தை விட்டுட்டு ஓடி போய் ரொம்ப லகுவான ஊழியங்கள்
எங்கேயாவது ஒரு வேத கல்லூரி நல்லா படிச்சுட்டு அப்படி தான் அந்த மாதிரி தான் நான் விரும்பியிருந்தேன். ஓடி போகிற அளவுக்கு அப்படியே மனம் உடைஞ்சு கசங்கி அழுது கொடுமைப்படுத்துகிற மாதிரி தெரியும். கீழ்ப்படிதல், உண்மை, தாழ்மை, இதுதான் எங்களுக்கு படிக்கட்டே. சொல்லுங்காமே அது சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த அனுபவங்களெல்லாம். கீழ்ப்படிதல், உண்மை, தாழ்மை, இந்த 3 சக்கரத்தில் தான் இருந்துகிட்டே இருப்போம். இது நமக்கு யாருக்குமே பிடிக்காது. ஓடியே போயிடுவோம் அப்படின்னு இருப்போம், ஓடியே போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் அதுதான் அஸ்திவாரம். நம்ம ஆண்டவர்களை கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும்ல, மரணம் வரைக்கும் நமக்கு நிலைச்சு நிற்கிறதுக்கு அஸ்திவாரம் அதுதான். கீழ்ப்படிதல், உண்மை, மனத்தாழ்மை, இந்த 3 சக்கரம் தான். இதில் போகிற மனுஷன் தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பான். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள். அப்போ கர்த்தருடைய மக்கள் மனதில் வைக்கும்போது முக்கியமாக தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். அந்த தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள், பவுல் சொல்கிறான், அந்த மனதாய் இருக்கிறவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ண ஒப்படைக்கிறார்கள். அப்படியே கலாத்தியர் நிருபத்துக்கு திருப்புவோம். ஸ்தோத்திரம். தேவன் விரும்பாதவைகளும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுக்கிறவைகளும் பரிசுத்த பைபிளில் பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கனிகள்னு சொல்கிறார். மாம்சத்தின் கிரியைகள், பரிசுத்த ஆவியானுடைய கனிகள். வாசிங்க கலாத்தியருடைய புத்தகத்தில். மாம்சத்தின் கிரியைகள் பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. பாருங்க, இது வெளியரங்கமாக இருக்கின்றது. இது ஏன் மனுஷனுக்கு வெளியரங்கமாக தெரியும். இப்போ கூட இந்த நாட்களில் ரொம்ப பொருந்தும். சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்காமே. ஆமாம், இது போதிக்கப்படணும், சபையில் போதிக்கப்படணும் தனி மனுஷனுக்கு. கர்த்தருடைய வேத வாக்கியம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, மறைவாக இருக்கல. மாம்சத்தின் கிரியைகள் மறைச்சு வைக்கப்படல, அவைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. தெரியும், வாசிங்க. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், ஆராதனை. ஆமாம், இந்த நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த முக்கியமானது 4 காரியங்களை முதல்ல சொல்கிறார் பரிசுத்த பவுல். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் பாலியல் சம்மந்தப்பட்டது. ஏன் பாஸ்டர் இது ரொம்ப முக்கியம்? எல்லா காலத்துலையும், செல்ஃபோன் இல்லாத காலத்தில் சொல்கிறார் பாருங்க. செல்ஃபோன் இல்லாத காலத்தில் சொல்கிறார் பரிசுத்த பவுல். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இது சொல்கிறார். இன்றைக்கி கூட நம்ம செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம், ரொம்ப சாதாரணமாக வருது. உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தேவையான நேரம் நீங்கள் தனியாக இதை பாருங்கள். உங்கள் ஸ்க்ரீனை யாரும் பார்க்க விடாதீர்கள். வருதா பிசாசு? ஏஐ பிசாசு சொல்லும். ஏஐ பிசாசு அது பேர். ரொம்ப அழகான பெண் மாதிரியே பேச பாருங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அது ஒரு மோகினி பிசாசு, உன்னை கொண்டு போயிரு நரகத்துக்கு. செல்ஃபோன் இல்லாத காலத்தில் எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க. சின்ன ஃபோன் கூட இல்லை, இந்த ஃபோனே ரொம்ப சிரமம். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஆஃபீஸில் தான் இந்த ஃபோன் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ரோட்டில் கூட்டிகிட்டு போகும்போது சினிமா போஸ்டர் ஒட்டியிருக்கோம். சும்மா கருப்பு வெள்ளை படம் தான், கலர் படம் இல்லை. இங்கிட்டு திரும்பி என்னென்னு பார்த்தோம்னா எங்கள் அம்மாவும் சரி இங்கிட்டு அடிப்பா, இங்கிட்டு ஒரு அடி விழும். இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் மோகினி பிசாசு அப்படிப்பாங்க. சொல்லுங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் அம்மாச்சி வளர்த்த காலம், ஆசைப்பட்டு பிள்ளைகள்லாம் கருப்பு வெள்ளை படம், ஊமப்படம்லாம் இருந்திருக்கு நம்ம காலத்தில். ஊமப்படம், கருப்பு வெள்ளை படம், எல்லா பிள்ளைகள்லாம் போகுது. ஆசைப்பட்டு நானும் போகிறேன். எங்கள் அம்மா கேட்டால் அடிப்பாங்க. கல்யாணம் பண்ண பிறகு உன் புருஷன் கூட்டிகிட்டு போனால் சினிமாவுக்கு போ, வீட்டிலலாம் போகக்கூடாது. உன் புருஷன் விரும்பி கூட்டிகிட்டு போனால் சினிமா கூட்டிகிட்டு போ. சொல்லுங்காமே. இப்போ எப்படி இருக்குது காலம்? இப்போ அப்படியே அப்சைட் ஆகும். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஆபாச படங்களுக்கெல்லாம் இது திறந்து விட்டான் கோர்ட்டு, எல்லாத்தையும் திறந்து விட்டான். என்னமோ தொலைங்க. ரகசியமாக பாருங்கள், உங்கள் ஸ்க்ரீனை யாரும் பார்க்க விடாதீர்கள், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களை மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக பாருங்கள், செலவில்லாமல் பாருங்கள் அப்படின்னு வருது. இதெல்லாம் சபைக்கு போதிக்கப்படும். அவ்வளோதான். இருட்டில் கொண்டு போய் நரகத்தை கொண்டு வரக்குள்ள வேலை இது. நான் அதை சொல்லும் போது நினச்சேன், எங்கள் அம்மாச்சி சொன்ன காலம் மாதிரி ஏஐயில் வர்ற இது மோகினி பிசாசு அப்படின்னு ஒரு பிசாசு இருக்குது. ஏஐயில் வர மோகினி பிசாசு. மோகினின்னா கெட்ட வார்த்தை இல்லை, அழகின்னு அர்த்தம். அவ்வளோதான். நரகத்துக்கு கொண்டு போகிற பேய்கள் இப்போ ஏஐ மூலமாக வேலை செய்யும். அதை வேணான்னு தள்ள தெரிஞ்சவன் தான் கடைசி வரைக்கும் நினச்சிருப்பான். இது வேணாம், இதைத்தான் யோசிப்பு செய்தான். இது வேணாம். தானியேலை தான் சொன்னேன், இது வேணாம். ராஜாவுக்குள்ள அந்த விக்கிரக ஆராதனைக்கு படைச்சது, ராஜா சாப்பிட்ற மதுபானம், இது எனக்கு வேணாம். யோசேப்பை தான் சொல்கிறேன், நீ அடுத்தவனுடைய மனைவி, போத்திபாருடைய மனைவி, நீ எனக்கு வேணாம். சொல்லுங்காமே. நான் அந்த பாவத்துக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாது. இந்த பாவத்துக்கு ஒத்து போய் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவை உங்கள் நரகத்தில் தள்ளப்படும். வேணாம், இது வேணான்னு சொல்ல தெரிஞ்சவன் தான் ஆண்டவரோடு நிலைத்திருப்பான். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏன் இது முக்கியமானது? பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறார். ஒன்றுமே இல்லை, ரேடியோ கூட இல்லை, ஒன்றுமே கிடையாது, புஸ்தகம் கூட கிடையாது. ஏன் இது முக்கியமானது? அப்போல்லாம் பிள்ளைகள் புஸ்தகத்துக்குள்ளே வச்சு இந்த ராணி கல்கண்டு குமுதம் இதுகளை ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம், தபால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துச்சு. இது ஏன் முக்கியமானது சொல்லுவாமே. பாலிய இச்சைக்கு விலகி ஓடு சொல்கிறார் பரிசுத்த பவுல். அதுக்கு நீ எதிர்த்து நின்னா விழுந்துருவேன். பாலிய இச்சைக்கு விலகி ஓடு, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள், உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, அவன் தான் தேவனை சேவிக்க முடியும். இல்லைன்னா விழுந்து போயிடுவான். அவன் மனசாட்சி கரப்பட்டு இருட்டாயிடுச்சுன்னா அப்புறம் ஜெபிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு அவனுக்கும் தூரம் இருக்கும். அப்போ வசனம் சொல்லுகிறது 4 காரியங்களை பரிசுத்த பவுல் சொல்லுகிறான். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் பாலியல் சம்மந்தப்பட்டது. சரீரம், மனம் சம்மந்தப்பட்டது. சரீரமும் மனமும் சம்மந்தப்பட்டது.
இதில் ஒரு மனுஷன் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறான். சொல்லுங்க ஆமென். அவன் தேவனை கிட்ட இருக்க முடியும், ஜீவிக்க முடியும், ஜெபிக்க முடியும். அதனால தான் ஆண்டவருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னும் கூடுதலாக சொல்றார், பூர்வத்தாருக்கு விபச்சாரம் செய்யாதேன்னு பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து முடிந்தது. இயேசு சொன்னார், இச்சையுள்ள இருதயத்தோடு பார்க்கிறவனே he committed adultery அப்படின்னு சொல்றார். அப்போ இது எதை குறிக்கிறது? ஆத்துமாவில் பரிசுத்தம், மனதில் பரிசுத்தம், கண்களில் பரிசுத்தம். இது வேணும் இது வேணான்னு தள்ளுற மனுஷன் தான் தேவனை சேவிப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம், அவர்களை தான் கர்த்தரை சேவிக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. அதைத்தான் யோபுவும் சொல்கிறேன், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? அப்படி இருந்தால் உன்னதத்திலிருந்து வருகிற தேவன் தருகிற பங்கு, சர்வ வல்லவர் கொடுக்கிற எனக்கு சுதந்திரம் எனக்கு கிடைக்குமோ? யோபு சொல்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ 4 காரியம், பாலியல், சரீரம், ஆத்துமா, அது சார்ந்த விஷயங்களை பரிசுத்த பவுல் தேவ ஆவியானவர் மூலமாய் சொல்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அடுத்து வாசிக்கிறோம், வாசிங்க. விக்கிரக ஆராதனை, அடுத்து விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஆமென். களியாட்டுகள். சொல்லுங்க ஆமென். வெறிகள், களியாட்டு சொல்ல மாட்டோம், வெறி, குட்டி வெறின்னு சொல்லுகிறோம். களியாட்டு, ரோமன் அந்த நாட்களையும் களியாட்டுகள் இருந்தது. ரோமன் எம்பையரில் வெளி நாடுகளில் சண்டை போட்டு பிடித்து வரப்பட்ட பெண்களையெல்லாம் நடுவில் வச்சு ரொம்ப அலங்கோலமாக நடத்துவார்கள். அதெல்லாம் கண்டுபிடிச்சான், அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சன் டிவியில் காட்டிக்கிட்டு இருந்தான். அந்த நாட்களில் வெளி தேசங்கள்லேருந்து பிடித்து வரப்பட்ட பெண்களை, ஆண்களை எவ்வளவு கேவலமாக நடத்தினார்கள். அந்த மாதிரி இடங்களெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தான். பரிசுத்த பவுல் தான் சொல்கிறார், வெறிகள், களியாட்டுகள். சொல்லுங்காமே. இப்போ தேவனிடத்திலும் பரலோகத்தை பற்றியும் தேவனை பற்றியும் நம்பிக்கை இல்லாத மனுஷர்கள் இந்த உலகம் தான் வாழ்க்கை, இந்த உலகத்தோடு தான் வாழ்க்கை முடியுது. ஆகவே பணம் சம்பாதிக்கணும், ஜாலியாக இருந்துடணும். இன்னொரு கொள்கை இருக்குது, இப்போ வயசு ஆகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். வயசானோம்னா போச்சு, கை கால் மடங்கி கீழே படுத்துட்டோம்னா சொத்த போகிறோம், மற்றவங்க இது பண்ணிடுவாங்க, நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வயசு ஆகிறதுக்குள்ளே அனுபவிச்சு ஆட்டம் போட்டு முடிஞ்சிடணும். அது ஒரு கொள்கை இப்போ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பரிசுத்த பவுல் அந்த மாம்ச கிரியைகளை சொல்லிட்டு ஆவியின் கிரியைகளை பற்றி சொல்கிறான். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற கனிகளை பற்றி சொல்கிறான். வாசிங்க. ஆவியின் கனியோ, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற கனியோ அன்பு, சந்தோஷம். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல இதை நம்ம தியானிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ ஒரு மனுஷன் அவைகளை விட்டு வெளியேறி, மாம்சக்கிரியைகள் முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். மாம்சக்கிரியைகள் ஆராய்ந்து அதை விட்டுட்டு வெளியேறி இதை தியானிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இதை உண்டாக்குகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல ஜெபிக்கணும் மனுஷன், முதல்ல ஜெபமணும், உத்தம இருதயத்தோட ஊக்கமாக ஜெபமணும். ரெண்டாவது கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வேதம் சத்திய வார்த்தை நம்மளை ஆத்மாவை உணர்த்தி சுத்தப்படுத்துது, வெட்டி சுத்தப்படுத்துது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? ஊனையும் கணுக்களையும் ஊடுருவி பிரிக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. இந்த தேவனுடைய வார்த்தை ஊடுருவுகிறது, ஊனையும் கண்களுக்குள்ள ஊடுருவுகிறது. வாசிங்க இந்த வசனத்தை. எத்தனாவது அதிகாரம், எத்தனை வசனம்? எபிரேயர் 4:12. எபிரேயருடைய புத்தகம் 4:12. ஏன் பைபிள் தியானிக்கணும்? சத்தியம் நமக்குள்ள போகணும், முக்கியமானது. 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். பாருங்க, வகை இருக்கிறதா இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தை ஊடுருவுகிறது, பட்டயமாக ஊடுருது. நினைவுகள், எண்ணங்கள், அதெல்லாம் வகை இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்னு தாவீது சொல்கிறான். சங்கீதக்காரன் சொல்லும்போது இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எத்தனை வார்த்தை சொல்லப்படும், சங்கீதம் முழுவதும் சொல்கிறேன். நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பாவியாய் போகாதபடி, நான் பாவம் செய்யாதபடி உடைய வார்த்தையை என் இருதயத்தில். ஆமென். அப்போ பைபிள் எவ்வளோ முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சத்தியம் நம்முடைய ஆத்மாவில் நிரப்பப்பட்டிருந்தா நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கிருபையாக இருக்கிறது. அதனால்தான் நான் உமது அடியேன் இவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். சத்திய வார்த்தையை கொண்டு வாசிங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. சங்கீதம் 19:11. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆவியின் கனியோ அன்பு. சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு உண்டாகிறது. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுது. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் நாம் பரிசுத்த ஆவி, நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் வெட்கப்பட மாட்டோம். இப்போ தேவ வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு. ரெண்டாவது சத்தமாக சொல்லுங்க ஆமென். சந்தோஷம். அது உலகம் கொடுக்குற சந்தோஷம் இல்லை, அது நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு அப்பாற்பட்டது.
சிறைச்சாலையில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட சந்தோஷமாக இருக்கிறேன்னு எழுதுறாங்களே, எப்படி முடியுது? பவுலும் சீலாவும் பாடினார்கள், சந்தோஷப்பட்டு பாடுறாங்களே, கர்த்தரை துதிக்கிறாங்களே, எப்படி? அப்போ ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் சொல்லப்பட்டு. சொல்லுங்க ஆமென். சந்தோஷம் ஏதோ பொருளும் பணமும் தேவையான அளவுக்கு, பணம் தேவையான அளவுக்கு எல்லாம் இருந்தால் தான், அப்படி இல்லை. சந்தோஷம் தேவனால், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. அப்போ கர்த்தரால் தெய்வ அன்பு, ஆவியின் கனியோ அன்பு, அடுத்து சந்தோஷம், மூன்றாவது சமாதானம். பீஸ் இன் த லைஃப். நம்ம கூடவோ குறைச்சோம் கொஞ்சம் தான் வருமானம், நம்ம நிம்மதியாக இருப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், நான் கடந்து வந்திருக்கிற பாதை சொல்லுகிறேன். இப்படிலாம் சாதாரண பள்ளிக்கூடம், அந்த நேஷனல் பள்ளிக்கூடம் உள்ளதுலேயே குறைச்சி இந்த மாதா கொள்ளை பள்ளிக்கூடம் இங்கே தான் படித்தார். எனக்கு இந்த பள்ளிக்கூடம் கொண்டே பெரிய இடத்துல வைக்கிற நம்பிக்கையே கிடையாது. சொல்லுங்க ஆமென். அதுக்கும் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி, நல்ல மாடு உள்ளூர்லேயே விலை போகும். நல்ல மாடு பக்கத்தில் உள்ளூர்லேயே வாங்கிக்கிறாரு. நல்ல மாடுப்பா, உழைக்கும், களவாணி கிடையாது அப்படின்னா உள்ளூர்லேயே அது விலை போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பெரிய எங்கேயோ ரொம்ப பணம் கொடுத்து படித்தா தான் அப்படிலாம் கிடையாது. அது ஒவ்வொருத்த மனுஷர் கிடையாது. சொல்லுங்க ஆமென். சமாதானம் நமக்கு கொடுக்குற, அந்த கர்த்தர் நமக்கு கொடுக்குற பாதையில் நம்ம சமாதானமாய் போக முடியும். அது கர்த்தர் கொடுக்குற சமாதானம். சொல்லுங்க ஆமென். தேவன் அருளும் சமாதானம், பீஸ் ஆஃப் காட். அதில் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். அப்போ முதல்ல அன்பு, சந்தோஷம், மூன்றாவது சமாதானம், அடுத்து நீடிய பொறுமை, ஆவிக்குரியது. சொல்லுங்கள், தியானம் பண்ணுங்கள். எத்தனை பேர் சுருக்கமாக சீக்கிரம் கோவப்பட்டு கெட்டு போனவர்கள் இருக்காங்க. சீக்கிரம் கோவப்பட்டு கொள்ளுவாங்க, விவாகரத்தாயிரும், வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. சீக்கிரம் கோவப்பட்டு முற்கோபி, ஆக்கினை அடைவான். முற்கோபி, வாய்க்கு வந்ததை நம்பினதையும் கேட்டதையும் படார்னு பேசுறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, நீடிய பொறுமை. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் செய்ய வல்லவர், அவரே நீடிய பொறுமையோடு இருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்காமே. சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருக்கிறாரே. சொல்லுங்காமே. ஓங்கி அரைஞ்சி தாடி முடியெல்லாம் பிச்சு, கம்பை வச்சு தலையில் அடித்து, முள்முடியை வச்சு கண்ணை கட்டி தலையில் அடித்து உடனே அடித்தது யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற அவர் அமைதியாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறார். நீடிய பொறுமையாக இருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு கூட நீடிய பொறுமையோடு இருக்கிறார். பாவி மனம் திரும்பட்டும்னு கூட நீடிய பொறுமையோடு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பாவி மனம் திரும்பட்டும் கூட நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அவருடைய வருகை தாமதிக்கிறதுக்கு கூட நீடிய பொறுமையோடு இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்போ வேதம் சொல்லுகிறது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆங்கிலத்தில் லாங் சஃபரிங் அப்படின்னு இருக்கு. நீடிய பொறுமை. வாசிங்க. அடுத்து தயவு. அடுத்து தயவு. சொல்லுங்க அல்லேலூயா. தயவு. சொல்லுங்க ஆமென். சிலருக்கு தயவு காட்டுங்கள். தயவு. சொல்லுங்க அல்லேலூயா. அது நான் ஒரு நாள் நினைத்தேன், கர்த்தர் இப்போலாம் நினைக்கிறேன், ஆண்டவர் கிருபையில் ஒரு சொந்த வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, பிள்ளைகள் நல்லா இருக்குது, ஆளுக்கு ஒரு பெட்டில் படுத்து தூங்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, என்ன குறைச்சல் இருக்கும்? சொல்லுங்காமே. இப்போ நான் நினைவு கூறுகிறேன், சில இந்த வேலை செய்கிறவங்க அவங்களுக்குலாம் கூட 20 ரூபா, கூட 50 ரூபா கொடுத்துருவேன், கேட்ட காசை கொடுத்துருவோம். அவர் சிரமப்படுறாரு. அப்படி வந்துட்டு அவர் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். அங்கே 120 தான் தருவேன் வரும், இங்கே வரும்போது 150 தான் கொடுப்பேன். 110 தான் தருவேன், இங்கே 130 வந்தாலும் கொடுத்துருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு நல்லா தானே இருக்கும். ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு இதில் எந்த 100 ரூபா இருக்கட்டும். ஃபேவர். நமக்கு ஆண்டவர் தயவு காட்டினார்ல. சொல்லுங்க. நமக்கு தயவு உள்ளவராக இருக்கிறார்ல. எல்லாத்தையும் உயிரிக்கி பூட்டி 5 காசு 10 காசுலாம் கணக்கு பார்த்து என்ன கொண்டு போகிறோம்? சொல்லுங்காமே. அவர் தயவோடு இருக்கிறாரே. சொல்லுங்காமே. நான் அடிக்கடி இப்போ மாடியிலேருந்து இறங்கி வரும்போது நினைத்தேன், ஆண்டவர் சில விஷயங்களை நினைக்கும் போது எவ்வளவு கிருபையாக கட்டினார். சின்ன வீடு 7000 ரூபாங்கிறாங்க. 6 ரூம் இருக்குது, கீழே 3 ரூம் இருக்குது, மேலே 3 ரூம் இருக்குது, கட்டி போட்டார் ஆண்டவர். அதெல்லாம் நினைக்கவே முடியாது. ஆண்டவர் வீடு கட்டினதெல்லாம் நினச்சி ஒவ்வொரு சனிக்கிழமை எனக்கு அழுகு தான் வரும். நம்ம அதுக்கு பாத்திரவானே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமா. என் மனைவி அவங்க நல்லா ஜெபம் பண்ணுறது இருந்தாலும் அவளுக்கு குப்பை ஆகாது. ஆனால் எனக்கு ஜெபம் பண்ணும்போது 25 வண்டி மணல் ஏற்றுன்னு எனக்கு ஒரு வந்துச்சுன்னா ஏற்றிடுவேன். அவளுக்கு தேவையில்லாமல் ஏன் சொல்கிறியே, அடிக்கிறியே, சொன்னவொன்னே வண்டிக்காரன் வருவேன், குப்பை ஆகுது எனக்கு வீடு, அவளுக்கு கூட்டிகிட்டே இருக்கணும். நமக்கு ஜெபம் பண்ணுவோம், இதை ஏற்று அப்படின்னா 25 வண்டி மணல் மேலே ஏற்றிடும். டவர் பார்த்தா மணலே கிடைக்காதுன்றான். நீங்கள் 3000 கொண்டு போங்க, இப்போ மணல் கிடைக்காது. சொல்லுங்கள் அல்லேலூயா. 25 வண்டி மணல் அடித்து ஏற்றி இப்போ மேலே பூசுறவளுக்கு இன்னும் கூட மணல் குமிச்சு தான் கிடக்கு. 3வது இதில் குமிச்சே கிடக்கு. நீங்கள் இப்போ போய் நீங்கள் காசு கொண்டு போங்க, மணல்லாம் உங்களுக்கு வராது. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருடைய செயல்கள்லாம் சொல்லவே முடியாது, அவருடைய கிருபை சொல்லவே முடியாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. வசனம் சொல்கிறது தயவு. தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். நம்மிடத்துலேருந்து தயவு வெளிப்படும். தயவு, ஃபேவர். தயவு, தயவு வெளிப்படணும். அதை சொல்லுகிறார், ஃபேவர். வாசிங்க அடுத்த வார்த்தை. நற்குணம். நல்ல குணம், ஜென்டில்னஸ். சொல்லுங்க ஆமென். நற்குணம் ஆங்கிலத்தில் ஜென்டில்னஸ் போட்டிருக்கு. நற்குணம். சொல்லுங்க ஆமென். ஒரு நல்ல நிச்சயமாக நல்ல குணம் உள்ளவர்கள் அடுத்தவரை பிரிக்க மாட்டாங்க, அடுத்தவரை கெடுக்க மாட்டாங்க, அடுத்தவரை போய் தப்பாக சொல்ல மாட்டாங்க. ரொம்ப வெரி டேஞ்சர். நற்குணம்னு சொல்கிறார். ஜென்டில்னஸ், கிரேட்னஸ். கிரேட்னஸ். நம்ம யோசேப்பை பார்க்குறோம், நல்ல தேவனுடைய மனுஷன், நீதிமானாக இருக்கிறார். மரியாள் பேரில் அவர் கர்ப்பவதி ஆகிட்டார். கர்ப்பவதி என்று காணப்படுகிறது யோசேப்பு. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல்னு வசனம் சொல்லு. காரியம் அவளோட போட்டோம். பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதன் சொன்னா தான் அவனுக்கு தெரியும். மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது தேவதூதன் சொல்லுகிறான். அல்லாமல் ஒரே கலங்கி, இவர் கர்ப்பவதி ஆகிட்டா, இன்னும் திருமணமே ஆகலை.
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அப்படியே மெதுவாக தள்ளி விட்டுருவோம். ஆனால் நியாயமாக என்ன செய்யணும்னா ஊரை கூட்டி சொந்தக்காரனை கூட்டி தான் நிச்சயம் பண்ணாங்க. சொந்தக்காரன் எல்லாரும் கூட்டி தான் நிச்சயம் பண்ணாங்க. கேள்வி கேட்பானே, நீ மரியாதை வேணாம்னு சொன்னால் என்னன்னு கேட்பானே, சொல்லணும். ஊரை மறுபடியும் கூட்டி இவள் கர்ப்பவதி ஆனா, நான் இன்னும் திருமணமே ஆகலை, இந்த குழந்தை என்னால் உண்டானதில்லைன்னு சொன்னால் அது வெளியே போகும். வழக்கம் போல கல்லறிஞ்சு கொள்ள வேண்டியதுதான். வசனம் சொல்கிறது, அவள் யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், சொல்லுங்காமே, ரகசியமாக, யாருக்கும் தெரியல, ரகசியமாக, சரி அப்படி போயிட்டோம், அவளை வந்து பேர் பார்க்க வேணாம், அவள் எல்லாருக்கும் சொல்லி அசிங்கப்படுத்த வேணாம், அவள் அப்படி போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ தான் தேவன் தலையிடுகிறார். சத்தமாக சொல்லுங்காமே, ஜென்டில்னஸ், நற்குணம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது இருக்காது. ஓட்ட வாய், கேட்கறதுக்கு முன்னாடி போய் ஊர் புறம் பற்ற வச்சிருது. அது உண்மையா? சொல்லுங்காமே. சில நான் சொன்னது யார்ட்டையும் சொல்லிடாத, பாஸ்டர் மக ஓடியே போயிடுச்சு, அது நடந்து தான் போச்சு. என்னன்னு கேட்குறேன், சொல்கிறேன், ஏதோ ஒன்று கொப்பளிக்கணும், எதையோ ஒன்று துர்ச்செய்தியை பரப்பணும். இங்கிட்டு கேட்டு அங்கிட்டு சொல்லணும், காதோட வச்சுக்க. என்னன்னு கேட்குறேன், சத்தியத்தை போய் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தை சொல்ல நற்குணம். ப்ளீஸ் லிசன். சொல்லுங்காமே, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வெளிப்படுவது நற்குணம், ஜென்டில்னஸ் சொல்றார். நற்குணம் வாசிங்க அடுத்த வார்த்தையை. விசுவாசம். அடுத்து விசுவாசம். பிரச்சனைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா விசுவாசம் வேணும். உலகத்தை ஜெயிக்கணும்னா விசுவாசம் வேணும். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசத்தோட உறுதியோட ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோட பிரச்சனை உபத்திரவம் வரும், விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னு வசனம் சொல்லுது. சொல்லுங்காமே, பிரச்சனை போராட்டம் நம்ம மேலே மோதி அடிக்கும்போது என் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறேன்னு நிற்கணும். சொல்லுங்காமே, வசனம் சொல்லுகிறது நற்குணத்துக்கு அடுத்து விசுவாசம். வாசிங்க, சாந்தம். சொல்லுங்காமே, பிரச்சனை நேரங்களில் ஒரு சாந்த குணம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு நீண்ட நாள் இதில் வாசமாக இருப்பார்கள், மிகுந்த சமாதானத்தோடு இருப்பார்கள் பைபிள் சார். சாந்த குணமுள்ளவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு எரிச்சல், டென்ஷன், ப்ரெஷர், அவருக்கு தான் ஏகப்பட்ட வியாதி. சாந்த குணம். சொல்லுங்காமே, வரட்டும் பார்ப்போம், ஆண்டவரை மிஞ்சி என்ன போகுது, ஆண்டவரை தாண்டி என்ன தான் நடந்துடும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு, சொல்லுங்காமே, மிகுந்த சமாதானத்தினால் ஒரு நீண்ட நாள் பூமியில் இருப்பார், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். சாந்தம். சொல்லுங்காமே, சாந்தம் உள்ள இருதயம். அடுத்து வாசிங்க. இச்சை அடக்கம். அவர்கள் பாவத்தை ஜெயிக்கிறார்கள். இச்சையில் விழுகிறவர்கள் பாவத்தில் விழுகிறார்கள். இச்சை அடக்கம். ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல். சொல்லுங்காமே, ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல்னு இருக்கு. இச்சை அடக்கம். எது எனக்குரியதோ அதான் இது. அதனால தான் பிறருடையதை இச்சையாதிருப்பாயாக, பிறருக்குரிய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயா. 10 கட்டளை சொல்கிறார். பிறனுடைய மனைவியாவது, பிறனுடைய வேலைக்காரனையாவது, பிறனுடைய வேலைக்காரியாவது, பிறனுடைய மாட்டையாவது, கழுதையாவது, ஆட்டையாவது, பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. சொல்லுங்காமே, அங்கே தான் பாவம் உண்டாகும். இது பிறனுடையதுப்பா, எனக்கு சேர வேண்டியதில்லை. சொல்லி பாருங்கள், சமாதானத்தோடு இருக்கும், மனச்சாட்சி கிளியராக இருக்கும். இது பிறனுடையது, ஏன்ட்டு இல்லை, இது ஏன்ட்டு பேனா கிடையாது, ஏன்ட்டு பணம் கிடையாது. சின்ன பிள்ளைகள் சொல்லி வளர்க்கும். என்னுடைய தாயார் அதை சொல்லுவார், நிறைய சொல்லுவார். கீழே கிடந்தால் எடு, பிறர் கேட்டால் கொடுத்து, அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்போ காலம் உள்ளது. கீழே கிடந்தால் எடு, பிறர்னு கேட்டால் அதை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ட்டு இல்லை சொல்லுங்காமே, என்னுடையது இல்லை. சின்ன பிள்ளையார்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது பேனா எதாவது எடுத்துகிட்டு வந்தோம், இந்த குச்சி, இந்த பென்சில்லாம் ஏதோ எடுத்துகிட்டு வந்தோம்னா, இது நான் வாங்கி கொடுக்கல ஏதுன்னு கேட்பாங்க. நம்ம பதில் சொல்லணும்ல. அப்போ அடி வாங்குவோம். இது நான் வாங்கி கொடுக்கலையே, வேற ஆள்கிட்ட எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், திருடு இல்லையா? சின்ன பென்சிலுக்கு. சொல்லுங்காமே, சின்ன பென்சிலுக்கு அது பெரிய பாடம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். வேற ஆள்கிட்ட எனக்கு வேண்டாம். என் மனச்சாட்சியில் தெளிவோடு போகணும் ஆண்டவர்கிட்ட போகும்போது. வேற ஆளுடைய எண்ணத்தில் இல்லை ஆண்டவரே. சொல்லுங்காமே, செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது இச்சை அடக்கம். வாசிங்க. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ மனுஷன் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் தொடங்குகிறான், ஆண்டவரோடு பரிசுத்தமாக வாழ தொடங்குகிறான், இடுக்கமான வாதையில் தொடங்குகிறான். ஆண்டவர் அந்த திராட்சை செடியை கனி கொடுக்கணும்னா வெட்டி சுத்தம் பண்ணார், வெட்டி அதிக கனிகளை கொடுக்கும்படி, சொல்லுங்காமே, அதிகமான கனிகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதுக்கு நம்ம சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கும்போது அவருடைய மகிமை நம்ம மேலே வெளிப்படும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம்.